டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் பதவிக்கு வந்திருக்காருங்க. பதவிக்கு வந்த முதல் நாள்லயே நம்மளோட சங்கர் முதல்வன் படத்துல வர மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருங்க. ஏகப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு. இவர் போட்ட ஒரு கையெழுத்துமே இன்னைக்கு அமெரிக்கா முழுக்க ஒரு வெடிகுண்டு வெடிச்ச மாதிரி இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஈவன் வேர்ல்டுக்கே இதனால ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு என்னென்ன செஞ்சாரு, அதனால என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க இந்த வீடியோல. முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு என்னென்ன பண்ணாரு, ஏகப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காருங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். WHO இருந்து யூஎஸ் வெளில வரும், வெளில வந்து யூஎஸ் வெளில கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்ல இருந்து யூஎஸ் வெளில கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு. அப்புறம் யூஎஸோட நேஷனல் பார்டர்ல ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய இல்லீகல் இமிகிரன்ஸை வந்து டீபோர்டேஷன் பண்ண போறோம், நாட்டை விட்டு வெளில துரத்த போறோம், பார்டர் க்ளோஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாலாவது ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க போறோம், சென்சார்ஷிப்பை வந்து தூக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது யூஎஸ்ல இனிமே வந்து 2 ஜெண்டர் தான், மேல் அண்ட் ஃபீமேல், இந்த 2 ஜெண்டர் தான் மட்டும்தான் அபிஷியலா வந்து அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆறாவது நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சி. இத்தனை நாளா யூஎஸ்ல இந்த எண்ணெய் கிடங்கு, இந்த ஃபாசில் ஃபியூல்லாம் தோண்டி எடுக்கப்படாம இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் மறுபடியும் தோண்டி எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு சைன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவர் வந்து நிறைய ஆர்டர் சைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 6 விஷயம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்ட்ல நடக்கிற இந்த போர், ரஷ்யன் யுக்ரைன் வாரா இருக்கட்டும், இல்லை இஸ்ரேல் ஹமாஸ் வாரா இருக்கட்டும், இந்த போர்களையும் வந்து தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான வழிகளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்னால என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்த்துடலாங்க. பாசிட்டிவ் சைட்ல இருந்து போலாமே. முதல் விஷயம், இந்த ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு முன்னுரிமை கொடுக்குறன்ற ஒரு விஷயம் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயங்க. இதனால அமெரிக்கா முழுக்க அங்க இருக்க மக்களுக்கு வந்து பேச்சுரிமை வந்து அதிகரிக்கும், நிறைய சுதந்திரம் கிடைக்கும், பேச்சு சுதந்திரம் கிடைக்கும். ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயங்க. ரெண்டாவது, இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளில வந்ததா இருக்கட்டும், இல்லைன்னா என்ன கடங்க மறுபடியும் தோன்றதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் பண்றதுனால ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஏற்படும், சுற்றுச்சூழல் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நிறைய என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யூஎஸோட இந்த கான்ட்ரிபியூஷன், பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்ல யூஎஸ் இல்லாதனால அவங்க அதுல கொடுக்க வேண்டிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்காதனால நாட்டுக்கு மொத்த உலகத்துக்கு இது பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்துல அவங்க எடுக்க வேண்டிய இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம் எடுக்கப்படாததுனால உலகத்துக்கு இது ஒரு பாதிப்பு ஏற்படும் சொல்லப்படுதுங்க. அப்புறம் மூணாவது, WHO இருந்து வெளில வந்தது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருந்து வெளில வந்ததுனால எனக்கு தெரியும் யூஎஸ்க்கு பெருசா லாஸ் இல்லை, WHO தான் லாஸ். ஏன்னா WHO இருந்து வெளில வந்ததுனால யூஎஸ் டாலர் சேவ் பண்றாங்க. ஸோ அதனால யூஎஸ்க்கு இது பெரிய லாஸ் இல்லை, பட் WHO லாஸ். WHO ஒரு நிதி நெருக்கடிக்கு கூட வந்து போலாம் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து லூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாங்க. அதுமாதிரி ஃபைனலாக இந்தியன்ஸ் இதனால என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்த் ரைட் அடிப்படையில் சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி அவர் சைன் பண்ண ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், இந்த நேஷனல் பார்டர் எமர்ஜென்சின்னு சொல்லலாம், அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கீழே வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் இது எந்த அளவுக்கு பாசிபிள் எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து யூஎஸ் போறீங்க, அங்கே போய் நீங்கள் வாழ்றீங்க, உங்களோட ஃபேமிலி எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் ஃபேமிலி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அங்கே குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோங்க. பட் இப்போ இவர் சொல்றபடி என்னன்னா, உங்களுக்கு வந்து யூஎஸ் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கும் யூஎஸ் சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும். பட் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு யூஎஸ் சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படாதுங்க. உங்களோட லீகாலிட்டி செக் பண்ணிட்டு தான் சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதனால அவர் வந்து கான்ஸ்டியூஷனே சேஞ்ச் பண்ணி அமெண்ட்மெண்ட் 14 சேஞ்ச் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்புங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் ட்ரம்ப் அவர்கள் பண்ணியிருக்காரு. இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறமா இந்த வாரம் நிறுத்துவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. தேங்க்யூ.